எலிசா அலெக்சாண்டர் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே இந்த நாளிலே அவர்களை 3 அல்லேலூயா சொல்லி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் நம்முடைய ஆலயத்தில் ஏற்கனவே ஒரு முறை ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை குறித்துதானே ஒரு பெரிய அறிமுகம் நமக்கு இந்த நேரத்துக்கு தேவையில்லை. நமக்கு நேரம் அதிக குறைவாக இருக்கும் அப்படின்னாலே நேரடியாக அருமையான ஐயா கையில் நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அடியேனை இங்கே நிற்க செய்த என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த முறை வந்தபோது ஆண்டவர் திரும்பவும் இங்கே கொண்டு வரும்படியாக சித்தம் வைத்தபடினால் என் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான போதகர் ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், குடும்பத்தாருக்கும் சபையார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாக நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார். எத்தனையோ தீமைகள் நம்மை சுற்றி இருக்கும் போதும் கர்த்தருடைய கரம்தான் நம்மை பாதுகாத்து வருகிறது. எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கீங்களா? ஆமென், ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம். ஓஹோ இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. கண்களை மூடி எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த இரவிலைக்காக நன்றி. ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் தெரிந்தெடுத்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையிலே நடத்துகிறவர். இம்மட்டுமாக கிருபையாய் எங்களை நடத்தி வந்தீர். இந்த இரவு வேளையிலும் நீர் எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு சொல்லும். நாங்கள் அதன்படி செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக எங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு சிலுவையிலே சிந்தின இயேசுவின் இரத்தத்தால் வரும் ஆசீர்வாதங்கள்.
சிலுவையிலே சிந்தின இயேசுவின் இரத்தத்தால் வரும் ஆசீர்வாதங்கள். நாம் வாசித்த வேத பகுதியினுடைய 1 யோவான் 7ஆம் அதிகாரம், அதனுடைய 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட காரியங்கள் உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், இயேசு யார் என்று இன்னும் அறியாத நபர்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நமக்கு ஆண்டவர் அந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை தந்திருக்கிறார். அவர் சிலுவையிலே எதற்காக இரத்தம் சிந்தினார் என்று அநேகருக்கு தெரியாது. அந்த அவர் வருகை, அவர் மீண்டும் பரமேறி போகுதல், இதையெல்லாம் ஒரு மத ரீதியாகவும் இதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு வித்தியாசமான நிலைமையில நினைக்கிறவர்கள் உண்டு. நம்ம தமிழ்நாட்டில் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை, அவருடைய சரீரத்தை நாம் பானம் பண்ணும் முறைமைகளை அவதூறாக பேசின அரசியல்வாதிகளும் உண்டு. இதெல்லாம் பிணந்தண்ணி கூட்டம் என்று சொன்னவர்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த ராத்திரி வேளையிலே சிந்திக்கிறது என்ன என்றால், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம். நிறைய பேர் நினைக்கிறது கிறிஸ்டியானிட்டி அப்படின்னாவே, கிறிஸ்தவர்கள் என்றால் பிரசங்கம் கேட்க போகிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, சபை, இந்த காரியங்கள்லாம் என்ன என்றால் ஏதோ கடன் பிரச்சனை தீருகிறது, வியாதி மாறுகிறது, புது வீடு கிடைக்கிறது, கார் கிடைக்கிறது என்கிற நினைவிலே பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கைப்பிடிச்சு நீங்களும் அப்படியா நினைச்சியன்னு கொஞ்சம் கேளுங்களாம். என்ன, நீங்களும் அப்படியா நினைச்சிய? கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், இப்படிதான் நிறைய பேருடைய எண்ணங்கள். குறிப்பாக 190% வியாதிகள் மாறும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் உண்மையாக பார்த்தால் வியாதி மாறும் தான், மறையும் தான், இல்லைன்னு சொல்லல. கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், வேலை கிடைக்கும், என்ன, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது முக்கியமான காரியம் அல்ல, இது 2வது காரியம். முதலாவது காரியம் என்ன என்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம். அதை ஆவியானவர் நமக்கு இன்றைய ராத்திரி சொல்லி கொடுக்கிறார், நாம் படிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அது பின்பகுதி சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒரு இரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம் என்னது? இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் வேண்டாயா, காரு பங்களா கிடைக்குமா, அந்த ஆசீர்வாதம் இருந்தா சொல்லுங்கோ, நாங்க உட்கார்ந்து கேட்கிறோங்கோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்காங்க. போகட்டும். நிறைய பேர் பாவம் மன்னிப்பதற்காக அலைந்து திரிகிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நான் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து ரொம்ப வேதனைப்படுறேன். சரியா? அவங்க கால்நடையா நடந்து போறது, புரியுதா? எங்கெல்லாம் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்களும் ஒரு காலத்துல போயிருப்பிய. கிறிஸ்தவ ஆட்களும் போகுது. எங்க போகுது? அது ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு பச்சை துணியை கட்டிக்கிட்டு அவங்களும் நடையா நடக்காங்க. நீங்க மட்டும்தான் நடப்பீங்களா? நாங்களும் தான் நடப்போம்னு அவங்களும் நடக்காங்க. பாவம் தீர்வதற்கு நடையாக நடந்து உருண்டு பெரண்டு தூக்கி ஆடி கொண்டாடி என்னெல்லாமோ செய்கிற காரியங்கள் உலகத்தில் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு? நீ எருசலேமுக்கு வா, இந்த மலைக்கு வா, அந்த மலைக்கு வா, அந்த ஊருக்கு வா, இந்த ஊருக்கு வா, எந்த ஊருக்கு வான்னு அவர் கூப்பிடல. இந்த இடத்துக்கு நீ வந்தாதான் உன் பாவம் மன்னிக்கப்படும், இத்தனை ரூபா நீ கட்டினாதான் பாவம் மன்னிக்கப்படும், பாஸ்டர்கிட்ட வந்து
உன் பாவத்தை எல்லாம் மனம் திறந்து சொன்னாதான் உனக்கு பாவம் மன்னிக்கப்படும். இல்லைன்னா பெரிய பிசப்பிட்ட சொல்லணும், இல்லைன்னா மாடியேட்டு சொல்லணும், இப்படி எவர்கிட்டையாவது சொல்லணும்னுலாம் ஆண்டவர் யார்கிட்டையும் எதையும் சொல்லலை. அவர் ரொம்ப ஈஸியா சொல்லி வச்சிருக்கிறார். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொன்ன ஒரு வார்த்தை அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறது. ஒரு பைசா செலவில்லை. நீங்க எங்கேயும் ஓடாண்டா, எங்கேயும் நடக்காண்டா, எதையும் செய்யாண்டா. ஆண்டவர் நமக்கு இலவசமாய் இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். இது சாதாரணமாய் கிடைக்கக்கூடியதல்ல. ஆக்சிஜன் கிடைக்குது, மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் மாட்டி அதுக்கு ஒரு பணத்தை வசூல் பண்றாங்க. உயிர் பிழைக்கணும்னு என்னெல்லாமோ செஞ்சு எப்படியோ பிழைக்கி வச்சிடறாங்க. ஆத்துமா பிழைப்பதற்கு யார் ஆக்சிஜன் கொடுக்கிறது? யார் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது? யார் மீட்பை கொடுக்கிறது? ஒருவராலும் கொடுக்க முடியாது, ஒரு தெய்வத்தாலும் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஏன் என்று சொன்னால் எந்த தெய்வமும் தன்னை பலியாக என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கவில்லை. இந்து மதத்தில் எடுத்தோம்னா பாவம் போனோம்னா ஒரு கிடாவையோ இல்லை ஒரு கோழியவோ என்னதையாவது கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, பொங்கால வைக்கிறாங்க, அங்கே பலி செலுத்துறாங்க. அப்போ அந்த ஆடு மாடுகள் பலி செலுத்தாததுனால, அது பாவம் செய்யாததுனால பலி செலுத்துறாங்க. நம்ம பாவம் செய்ததுனால நம்மளை என்ன செய்ய முடியாது, பலி செலுத்த முடியாது. அப்ப தன்னை பாவம் செய்யாமல் பலி செலுத்தக்கூடிய ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் பாவம் அறியாதவராய் பிறந்தார். பாவம் உள்ள சந்ததியில் பாவத்தை அறியாமல் பிறந்தார். நிறைய பேர் குருட்டு கேள்வி கேட்கான், கன்னி மரியான இடத்தில் எப்படி இயேசு பிறக்க முடியும்? இது ஒரு குருட்டு கேள்வி, ஆனா அது நல்ல கேள்வியும் கூட. ஏன்னா நமக்கு அறிவு இருக்கு இல்லையா? திருமணம் முடிஞ்ச பிறகுதான் ஒரு குழந்தை பிறக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை பிறக்குன்னா அது தவறான குழந்தை என்றுகிறதா சமூகத்தினுடைய பார்வை. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன தவறா பிறந்தாரான்னு சிலர் கேட்கிறாங்க. இப்போ இந்த இடத்தினுடைய காரியத்திற்காகத்தான் அந்த காரியம் நிறைவேறுகிறது. எந்த காரியம்? அவர் பாவம் இல்லாதவராய் பிறப்பதற்காகத்தான், பாவம் அறியாமல் வரணுங்கிறதுக்காகத்தான், பாவத்தின் சந்ததியாய் பிறக்க கூடாது என்பதற்காகத்தான் கன்னியாகிய வயிற்றில் பிறந்தார். மனசிலாயோ? அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? இயேசு ஏன் கன்னிகிட்ட பிறந்தார்னு கேட்கிறவங்களுக்கு பதில் என்னது? அவர் பாவம் இல்லாதவராய் பிறக்கிறதுக்காகத்தான் கன்னியை தெரிந்து கொண்டார். அந்த வித்து எங்கிருந்து வந்துச்சு? அது பரலோகத்தின் வித்து. அது பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு அருளப்பட்டது. ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லாதிலிருந்து உருவாக்குவதற்கு கர்த்தரால முடியும்னு சொன்னா ஏன் ஒரு மனுஷனை உள்ள இருந்து உருவாக்க முடியாதா? நிறைய பேர் பெருசா விஞ்ஞானி மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின தேவனுக்கு மனுஷனை தன்னுடைய ஒரு மண்ணை எடுத்து தன்னுடைய கையினாலே அவனை பொம்மையை போல செய்து தன்னுடைய சுவாசத்தையே அவனுக்கு ஊதி கொடுத்த தேவனுக்கு ஒரு ஆளுக்குள்ள ஒரு உயிர் வைக்கிறது ஒரு பெரிய மேட்டரா? புரியுதா? அவருக்கு அது ஒரு பெரிய காரியம் இல்ல. மேல முடி இருக்கணும், கீழே பாதம் இருக்கணும், சென்டர்ல மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இங்க இருக்கணும், காது இங்க இருக்கணும்னு இவ்வளோ ஞானமாய் படைத்த ஆண்டவருக்கு ஒரு தாயினுடைய வயிற்றில ஒரு குழந்தையை உருவாக்குறது அவருக்கு லேசான காரியம். அவர் ஞானமில்லாத தெய்வமாய் இருந்தா இவன் எதிர்காலத்தில் சிகரெட் அடிப்பான் அப்படிங்கறதுக்காக மூக்க ஸ்டைலா மேல தூக்கி வச்சிருப்பார். புகை போகணும் இல்லையா? அப்படித்தானே உண்டாக்கணும். ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு? இல்லைன்னா மண்டைக்கு மேல ரயில் புகை, பழைய புகை வண்டி இருந்துச்சு இல்லையா, அது போல மேல 2 கொம்பு வச்சு விட்டுருக்கலாமே. ஏன் அப்படி வைக்கல? இவன் குளிக்கும் போது தண்ணி உள்ள போயிரும், மழை பெய்யும் போது தண்ணி உள்ள போயிரும்னு அனந்த ஞானம் உள்ள தேவனுக்கு இதெல்லாம் தெரியாதா? நம்ம என்ன தேவனை விட ஒரு பெரிய விசேஷித்த ஞானம் உள்ளவர்களா என்ன? இருக்கீங்களா? அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரு தெய்வமாக வெளிப்பட்டதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா பாவம் மன்னிக்கிறதுக்காக மனுஷன் எத்தனையோ கோடிகளை கொண்டு போய் கொட்டி கொண்டிருக்கிறான். நீங்க செய்திகள்லாம் கேள்விப்படுறீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பல கோடியை கொண்டு போய் கொட்டுறான். இவன் பாவம் மன்னிக்க பண்ணது கொட்டுறான். அவன் எண்ணி எண்ணி களவாண்டுட்டு போறான்.
உனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டா என்ன, நீ பாவியா இருந்து செத்தா என்ன, நான் நல்லா சுகித்து வாழணுங்கிறது அவனுடைய எண்ணம். ஆனால் தேவனுடைய காரியத்தில் அப்படியெல்லாம் நடக்காது. ஏன்னா இங்கே பாவம் மன்னிக்கிறதுக்காக எதையும் கொட்டவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம், விற்கவும் வேண்டாம், விலை பேசவும் வேண்டாம். ஏன்னா இது இலவசம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இலவசமாக கொடுக்கறதுனால தான் அதுக்கு மதிப்பு என்ன செய்யல, தெரிய மாட்டேங்கி. ரேஷன் அரிசி இலவசமாக வர்றதுனால தான் மதிப்பு தெரியாமல் பண்ணிக்கும் மாட்டுக்கும் போடுறது. உங்கள் ஊரில் போட மாட்டாங்களோ? போடுறாவளா? ஆமாம், எங்கள் ஊர்லேயும் போடுறாவ. ஆமாம், ஏன்னா இலவசமாக கிடைக்கல, அதனால எங்கே வேணாலும் போடலாம். சோமாலியாவில் போய் விட்டா தெரியும், எலும்பும் தோளுமா மண்ணை தான் தோசையாக என்ன செய்யணும், சுட்டு திட்டுறாங்க. அங்கே நமக்கு நல்ல அரிசியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுக்காக தோத்துறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக நான் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிக்கலாமா? எனக்கு கொஞ்சம் மைக்கில் வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏசாயா 53, 4, 5, 6. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்படினார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பாடுபட வேண்டிய இடத்துல அவர் நமக்காக பாடுபட்டார். நம்ம சுமக்க வேண்டியதை அவர் சுமந்து கொண்டார். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவை இல்லை. யார் சுமந்துட்டா? இயேசு சுமந்துட்டார். பாடுகளை எல்லாம், உங்க பாடுகளை எல்லாம் அவர் சுமந்துட்டார். அதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா பாரத்தை நான் சுமந்துக்கிடுறேன். ஒரு சிப்பம் அரிசி வாங்கினா நம்ம தான் சுமக்கணும், அது இயேசு சுமப்பாரான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நிறைய குருடுகள் அப்படியும் கேள்வி கேட்கு. நான் தூக்குற மூடையை அவர் தூக்குவாரா, என் வீட்டை அவர் சுமப்பாரா, உன் காட்டையும் சுமப்பார் சேர்த்து, என்ன அதெல்லாம் சுமக்க மாட்டார். அது நம்ம தான் சுமக்கணும். நமக்கு சுமக்கிறக்கூடிய மகாபாரமான ஒரு காரியம் இருக்கிறது, பாவம். அது நம்மளால சுமக்க முடியாது. அது நம்ம வருத்தப்பட்டு சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நீ ஏன்ட்ட இறக்கி வச்சிரு. அப்புறம் மனதின் பாரம் இருக்கு, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் புருஷன் இப்படி இருக்கான், என் பிள்ளை இப்படி இருக்கா, அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு பெரிய பாரத்தை, நம்மளே ஒரு பெரிய பாரத்தை சுமந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? இப்போ நீங்க இருக்கிற எல்லாம் இறக்கி வச்சுட்டா இருக்கிய, எல்லாம் சுமந்துக்கிட்டு தான் இருக்கு. மனசுக்குள்ள என்னதான் இருக்கு? பாரம் இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் இளைப்பாறுதல் தாரும் தேவா அப்படின்னு பாட்டு பாடினாலும் உள்ள என்ன இல்லை? இளைப்பாறுதலே இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த பாடுற நேரம் மட்டும்தான், அந்த சபைக்கு வர்ற நேரம் மட்டும்தான் கொஞ்ச நேரம் என்ன இருக்கு, மனசு எப்படியோ வண்டி ஓடுது. பஸ் வந்துட்டா, ஆமா வந்து சேர்ந்துட்டு பார்த்துக்க, ஆமா அந்த மாதிரி ஏதோ வந்து சேருது. இந்த சபையை விட்டு வெளியே செருப்பு போட்டு போகும்போதே பழைய குருடி கதவை திரடின மாதிரி அந்த பாரம் அதிகமாகி தான் போகுது. ஏன்னா இறக்கி வைக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, அவர் இறக்கி வைக்க தான் சொல்றார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. வைத்துட்டு திரும்ப எடுத்துட்டு போன்னு அதுல சொல்லல. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவர் பாடுகளை என்ன செய்தாராம்? சுமந்து கொண்டார். அடுத்து நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார். ஆனா நம்ம எப்ப பார்த்தாலும் கன்னத்துல கை வச்சு துக்கத்தோட தான் இருக்கிறோம். என்ன, காசு இல்லைன்னா துக்கம் வந்துடுது, வெயில் சூடேறினா துக்கம் வந்துடுது, தண்ணி இல்லைன்னா துக்கம் வருது, நிறைய பேருக்கு துணி நிறைய துவைக்கணுமேனு துக்கம் வந்துடுது. கன்னத்துல கை வச்சு நான் எப்படி துவைப்பேன், இவ்வளோ பாத்திரத்தை நான் எப்படி வளர்க்குவேன், இப்படியே ஒரு துக்கம் வந்துடுது. அந்த துக்கத்திலே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கிறது. அதுக்கப்புறம் ஐயோ புருஷன் வந்துடுவான், பிள்ளை வந்துடுவான்னு அவசரமாக விலைக்கு தள்ளி துவைச்சி தள்ளி அந்த ஆளை அப்புறம் ஒரு குழியை போட்டுட்டு அப்பாடா அப்படின்னு வந்து உட்கார்றது. ஒரு நாள் இந்த துக்கம் என்ன செய்ய மாட்டேங்குது, நீங்கவே மாட்டிக்கு. நிறைய பேர் ஜெபம் பண்றது அதுக்கு தான் போல, இந்த துக்கம் என்னைக்குப்பா நீங்கும், அது நீங்காதுமா. ஏன்னா நம்ம மேல விழுந்த
கடமை காலம் முழுசும் என்னதான் செய்ய வேண்டியிருக்கு? துணி துவைச்சி தான் ஆகணும், சோறு ஆக்கி தான் ஆகணும், பாத்திரம் கழுவி தான் ஆகணும். இது மாறாத பிரமாணம், ஒரு நாளும் மாற்ற முடியாது. இது யாராவது மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? சில வீடுகளாக நான் பார்த்து ரொம்ப வேதனைப்படுவேன். வயசானவங்க இருப்பாங்க, அவங்களால முடியாது. அந்த பாட்டி தன்னால் முடியாட்டாலும் அந்த தாத்தாவுக்கு என்ன செய்கிறாங்க? சேவை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அது மாறாத பிரமாணம், அது தூக்கி சமந்து தான் ஆகணும், ஒரு நாள் மாற்ற முடியாது. அப்போ இயேசு நமக்கு துக்கங்களை என்ன செய்தாராம்? சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இதெல்லாம் சிலுவையிலே நமக்காக அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது சாதாரணமாக நான் பேசுறது சாதாரணமாக உங்களுக்கு கேட்கலாம், தெரியலாம். ஆனால் இதனுடைய ரகசியத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி ரூபா நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை இலவசமாக யாரும் தரவே முடியாது. ஏசப்பா நமக்கு கிருபையா தந்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற கிருபை எங்க இறங்கிச்சுன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால தான் நமக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறது. இல்லைன்னா இந்த சமாதானம் வராது. நான்லாம் உண்மையிலே மெண்டல் மாதிரி சுத்திட்டு இருந்த பையன். எனக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கு ஒரு ஏதாவது ஒரு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் மெண்டல் மாதிரி ஆயிட்டு, எதையாவது செய்யணும் அப்படின்னு, பெரிய ஆளாகணும் அப்படின்னு. கடைசியில் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்த பிறகு தான் அந்த சமாதானம் எனக்குள்ளே வந்துச்சு. அது வரைக்கும் சமாதானமே கிடையாது. அதில் ரொம்ப குறிப்பான காரியம் என்னென்னா தற்கொலை பண்ணி சாகணும். என்னை அது விடவே இல்லை. பல ஆண்டுகள் தற்கொலை பண்ணணும் என்னை விட்டு போராடிக்கிட்டே இருக்கு, ராத்திரியும் பகலும். ட்ரெயினில் ஏறினா ட்ரெயின்லேருந்து சாவுங்கும், பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் குதிக்கும், டூ வீலர் ஓட்டினா அந்த வண்டியில் போய் இடிங்கும், கார் ஓட்டினாலும் அதே நிலைமை தான். இப்படி போராடிக்கிட்டே இருக்கும். இதற்கு என்னைக்கு முடிவு வந்துச்சுன்னா, என்னைக்கு நான் உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்காக வேலை செய்கிறேன் ஆண்டவரேன்னு என்னை அர்ப்பணிச்சனோ அன்னைக்கு தான் அதுக்கு முடிவு வந்துச்சு. எனக்கு தேவ சமாதானமும் கிடைச்சிது. அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் இல்லையா? ஒரே ஒரு முடிவு பண்ணிருங்க, ஆண்டவரே என் இஷ்டப்படி நான் வாழ விரும்பல, உங்க சித்தப்படி வாழ விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான், அவர் இரத்த சிந்தினதுனால தான் நமக்கு சமாதானம் கிடைச்சிச்சு. அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். வியாதி வந்த நேரத்தில், டாக்டர் கைவிட்ட நேரத்தில் தான் அந்த வியாதியினுடைய தன்மை தெரியும். நல்ல ஒரு சாதாரண வியாதிக்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அந்த பயங்கரமான ஒரு வியாதி வந்து டாக்டர்ஸ் கைவிட்ட போது, இனி என்ன செய்ய, நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க, செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அன்னைக்கு தான் நமக்கு பெரிய போராட்டமா இருக்கும். அப்போ ஒரு சுகம் கொடுக்கிறார் பாருங்க. அப்பதான் அந்த தேவனுடைய வல்லமை என்ன, அவருடைய தழும்புகளின் குணமாகிற அதிசயம் என்ன என்பது நமக்கு புரியும். சாதாரண காய்ச்சல் தலைவலிக்கெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஊசி போட்டா சரியாயிருமே அப்படி எல்லாரும் செய்வாங்க, சொல்லவும் செய்வாங்க. ஆனா எல்லாரும் கைவிடப்பட்டு மரித்து போவார் அப்படிங்கிற நிலைமை வரும்போது, அப்ப உயிர் கொடுக்கிறார் இல்லையா, அப்பந்தான் தேவனுடைய வல்லமை உண்மையாக தெரியும். தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால தான் நம்ம என்ன செய்யறோம்? குணமாய் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் பார்வையின் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஒரு ஆளுடைய அக்கிரமத்தை மட்டும் இல்ல, எல்லாருடைய அக்கிரமத்தையும் விழப்பண்ணியிருக்காராம். ஒரு குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு ஊருக்கு மாத்திரமல்ல, ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு தேசத்துக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்தினுடைய அக்கிரமத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். இயேசு என்பவர் சாதாரண மனிதராக சிலருக்கு தெரிகிறது, சிலருக்கு தெய்வமாக தெரிகிறது. சிலர் சரி நம்ம பாவத்தை மன்னிச்சிருக்கிறார் போல நினைக்காங்க. சில பேர் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு மட்டும்தான் தெரியும், உலகத்தினுடைய முதல் பிறந்த மனிதன் முதல் இனி உலகம் அழிய போற வரைக்கும் இருக்கிற மனுஷனுடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் தானே சுமந்து கொண்டது அவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும்?
நான் சொன்ன அர்த்தம் புரியலையா? உலகத்தினுடைய ஆதாம் முதல் இனி சாவ போகிற மனுஷன் வரைக்கும் எல்லாருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் இயேசு தன்மேல் சுமந்து கொண்டார். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நபருடைய வேதனையை நம்மளால என்ன செய்ய முடியாது? தூக்கி சுமக்க முடியாது, தாங்க முடியாது. வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா, இல்லை 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா, ஒரு ஆள் சோகம் இல்லாமல் போயிட்டுனா, சோகம் இல்லாமன்னா இங்கே என்னது? உடம்பு சரியில்லாமல் போயிட்டுன்னா, அந்த உடம்பு சரியில்லாத ஆளின் நிமித்தம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன வந்துடும்? பாதிப்பு வந்துடும், தவிப்பு வந்துடும், கஷ்டம் வந்துடும். ஐயோ இவங்களுக்கு இப்படி இருக்குதே. சிலர் வேலைக்கு போக முடியாமல் அவங்கள கூட இருந்து பார்க்க வேண்டிய நிலைமை வரும். 2 பேருக்கும் வருமானம் கட்டாயிரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் கஷ்டம் அதிகமாயிரும். அப்ப இந்த நிலைமைகள் எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையே தாங்க முடியாத போது உலகத்தினுடைய சகல பேருடைய நோய்களையும் சகல பேருடைய அக்கிரமங்களையும் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொள்வதென்றால் சாதாரண விஷயமா? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை எத்தனை 1000 கல்யாணமா? ஒரு கல்யாணம் தான். 10,000 வீடா? ஒரு வீடு தான். இந்த ஒரு கல்யாணத்தையும் ஒரு வீட்டையுமே மனுஷனால முடியலையே. கோடி மக்களுடைய பாரத்தையும் சுமப்பதென்றால் சாதாரண காரியமா? அதை அவர் தாமே சுமந்தார், நமக்காக சுமந்தார். அவருடைய பெருமூச்சு, அவருடைய ஏக்கம் எப்படி இருந்திருக்கும் அந்த மரிக்கிற நேரத்தில்? அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளியே வந்தது. நமக்கு சாதாரண ஒரு குடும்பத்தை சுமக்கிறதுக்கு எவ்வளவு வேர்த்து பூத்து உழைச்சி கொட்டி, சிலருக்கெல்லாம் என்னதான் உழைச்சி கொட்டாலும் ஆமா இவர் பெரிய பாடி கட்டி விட்டாரு, வாயா உன்ன மாதிரி எனக்கு 1000 பேரை தெரியும். எடி நீங்க இல்லை, சில அம்மாமார் பேசுறத சொல்றேன். அவங்க புருஷனை வீட்டில் போடுற போடெல்லாம் பார்த்து ஆமா இவர் பெரிய மாளிகை கட்டிட்டாராம், வெட்டி முறிச்சிட்டான், வாயா எப்படி? ஆமா நீ என்னத்தை சாதிச்சிட்ட? உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு. அந்த புருஷன் படுக்கையிலே இருந்த நான் பல பேரை பார்த்துட்டேன், பல இடத்துல ஜோமனம் போகும்போது பார்த்துருக்கேன். அந்த புருஷன் படுக்கையில் இருந்திருந்தா கூட அவர் படுத்தே தான் கிடக்காரு, அவரால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த அம்மா தான் அவருக்கு சோறு ஊட்டணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் இருக்கிறார்னு சொல்றது இருக்க, அதுல வேற மதிப்பு இருக்கு, அதுல எத்தனையோ பாதுகாப்பு இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, நான்லாம் கண்கூட பார்த்துருக்கேன். அந்த மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டான்னா அடுத்த நிமிஷத்துல இருந்து அந்த ஆளுக்கு, அதுவும் ஒரு 60-50 வயசுலாம் தாண்டிடுச்சுன்னா கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க. அது கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம்னு தெரிஞ்சு போச்சு, வாழ்க்கையில் இவ்வளவுதான் கஷ்டத்தை சகிக்கணுங்கிற அளவே இல்லாமல் இருக்கும். அதனால இருக்கும்போது அவர் கெட்டுனாலும் சரி கெட்டாம போனாலும் சரி, எப்படி பேருக்கு புருஷன்னு இருக்காரா? தோத்திரம், ஒரு தோத்திரம் கூட வரலையே. அல்லேலூயா, அவர் இருக்கிறதே போதும் ஐயா. ஆமென். என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க ஐயா அப்படிங்கிறீங்களா? அவரு அதான் இந்து மக்கள் வந்து அவன் என்னதான் தலைதறிக்க குடிக்கிறவனா இருந்தாலும் அவன் இருக்கட்டும்னு ஒரு என்ன பூச, சுமங்கலி பூசை பண்றாங்க. எதுக்கு? அவன் ஜாவாம உயிரோட இருக்கட்டு, இந்த கழுத்துல ஏறினது கீழே என்ன செஞ்சிடக்கூடாது, இறங்கிடக்கூடாது. தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய பாரத்தை எல்லாம் சுமந்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார். அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சிலுவையிலே நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவர் மேல் விழப்பண்ணினார். ஒரு ஆண் தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமக்கிறது மனைவிக்கு தெரியாது, புரிந்த மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பார்வைக்கு என்ன தெரியும்னா, அவன் சும்மா போறான், வேலைக்கு போறான், அந்த ஆளை இப்போ பேக்கை தூக்கிட்டு போறான், ஆட்டிட்டு போறான், வேலைக்கு போயிட்டு வாரான், அவனுக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாது தான். ஆனால் ஒன்று தெரியும், தான் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும்
வளைச்சி கொடுக்கணுங்கிறது தெரியும். இந்த அம்மா வயிற்றுல சுமக்கிறா, ஆனால் அவன் மனசில் சுமக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? தான் பிள்ளைய மனசில் சுமக்கிறான். அவனுக்கு வெளியே தெரியாது. அவன் எப்போ இந்த உலகத்தை விட்டு போகிறானோ அன்னைக்கு தான் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தெரியும் இவரால் நாங்கள் எவ்வளவு நன்மை அடைஞ்சோம் அப்படின்னு. அது வரைக்கும் தெரியாது. எல்லா ஆம்பளைகளையும் ஒரு தரமட்டமாக பேசுறது, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறது. அப்படி உங்கள் புருஷனை என்ன செய்யாதீங்க, பேசுவீங்களா? பேசாதீங்க. அப்போ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமாம், அவர் ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கிற மனுஷன், அதான் தலைவராக கொடுத்துருக்கிறார். இயேசு உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் சுமந்திருக்கிறார். அதனால தான் கிறிஸ்துவுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. கிறிஸ்துவை ஏன் நம்ம ஆராதிக்கிறோம், உயர்த்துறோம், மகிமைப்படுத்துறோம்னா அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் சகலவற்றையும் சுமந்ததுனால தான் அவருக்கு அந்த கனமும் மகிமையும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்? நீதிமான்களாக கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கிறார்? இப்போ நீதிமான்கள். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு நீதிமான், நீங்க ஒரு நீதிமாட்டி. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உலகம் உங்களை சொல்லலாம், வேற வேற மாதிரிலாம் பேசலாம், என்னென்னவோ பேச்சு, கண்ணு வச்சு காதை வச்சு மூக்கை வச்சு எங்கெல்லாமோ வச்சு பேசலாம். யார் என்ன வேணாலும் பேசட்டும். ஆண்டவர் உங்களுக்கு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பேர், நீங்கள் நீதிமான், நீதிமாட்டி. ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:16. ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? God bless you அப்படின்னு ஒரு ஆளை பார்க்கும்போது என்ன செய்யறோம்? சொல்றோமா? சொல்றீங்களா இல்லையா? சொல்லலைன்னா இனி சொல்லுங்க. எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்க்கும்போது சொல்லாட்டாலும் உங்களை விட்டு பிரியும் போது என்ன செய்யுங்க? சொல்லுங்க. நீங்க சந்திச்சு பேசி முடிச்சுட்டு போகும்போது காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போங்க. சிலர் சொல்லுவாங்க ஜீசஸ் பிளஸ் யூ அப்படின்னு. அப்போ அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கினுடைய அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்திருக்குது? கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வந்திருக்கிறது. அதுதான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிங்கம்மா. நாம் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அவருடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து பலிக்கிறதுக்கு காரணம் அவர் இரத்தம் சிந்தினதுனால. அவர் இரத்தம் சிந்தாமல் நமக்கு இந்த ஆசீர்வாதம் வராது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாய் இருந்த நாம் இப்போ எப்படி மாறி இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முந்தி நம்மெல்லாம் யாரோ, எவரோ, எப்படிப்பட்டவர்களோ நமக்கு தானே தெரியும். நான் எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும். நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். பழைய பாவங்கள், பழைய செயல்கள் என்னென்ன பண்ணோம். சிலர் இப்போ கூட பொய் பேசிட்டு தான் திரியிறாங்க. இப்போ கூட களவு, திருடு என்னென்ன செய்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு கெட்ட பேர். முந்தியெல்லாம் கேள்விப்படுறதே ஆச்சரியமா இருக்கும், இப்போ கேள்விப்படுறதெல்லாம் வேதனையா இருக்கு. முந்தியெல்லாம் கேள்விப்படுறது கிறிஸ்தவங்களா பொய் பேச மாட்டாங்க, களவு செய்ய மாட்டாங்க. களவுனா தெரியுதுல்ல, திருட்டு. பொய் பேச மாட்டாங்க, அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க, தவறு செய்ய மாட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சொல்றாங்களா? சொல்றாங்களோ?
சொல்கிறத பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது. இருக்கிறதுலே அவன் தாண்டா அட்டுழியம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், இப்படியெல்லாம் செய்தி பேப்பரில் திருப்பினா ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பேர் வராமல் என்ன செய்ய மாட்டேங்கி, இருக்க மாட்டேங்கி. எல்லாம் மாறிட்டு கிறிஸ்துவின் வாசனையை கெடுக்கிறவர்களாய் மாறிட்டார்கள். முன்னே தூரமாக இருந்தவர்களைப் போல கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகும் இப்போ எப்படி தான் இருக்காங்க, தூரமாக தான் இருக்காங்க, கிறிஸ்துவோடு இல்லை. கிறிஸ்துவோடு இருந்தா முந்தி செய்த பாவங்களை திரும்ப செய்யணுங்கிற எண்ணம் என்ன செய்யாது, வராது. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே இப்போ நம்ம சமீபமாகக்கூடிய, பிதாவுக்கு சமீபமாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை விட இன்னும் எந்த காரியத்திற்கு நம்ம சமீபமாக இருக்கிறோம்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமும் ஆயிற்று. இப்ப எங்க வரைக்கும் சமீபமாயாச்சு? பரலோகத்துக்கு வரைக்கும். பூமியில் இருக்கிற ஆட்கள் நம்ம பூமியோடு அழிந்து போகக்கூடியவர்கள். அவன் 10ஓட 11 நம்மளும் சேர்ந்து அழிஞ்சு போக வேண்டிய ஆட்கள். ஆனா ஆண்டவர் இப்ப நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றி இருக்கிறார். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பரலோகத்துக்கு சமீபமாக கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. முந்தி தூரமாக இருந்தோம், அந்நியராய் இருந்தோம், பரதேசிகளாய் இருந்தோம், நாம் கைகளில் எடுக்கக்கூட தகுதி இல்லாத நபராய் இருந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதனால் நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை பெற்று அப்பா எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கும்படிக்கு நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். சமீபம்தான் ஆக்கப்பட்டிருக்கோம். இன்னும் வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள நேரம் வரல. ஆமென். அது வரும்போது தான் தெரியும் எத்தனை பேர் போறாவ இல்லை வழியிலே வாராகன்னு. புரியுதா புரியலையா? சென்னைக்கு போகணுன்னு பஸ் ஏறி இருக்கோம், ஏறியாச்சு, போய்கிட்டே இருக்கோம். கள்ளக்குறிச்சி அடுத்து தானே உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையை தாண்டின உடனே அடுத்து திருச்சி பைபாஸில் பஸ்ஸு திரும்பின உடனே ஒரு ஃபோன் வருது. எப்பா நீ அவசரமாக வா அப்படின்னு சொல்லி ஃபோன் வருதுன்னு வைங்க. அப்போ அந்த நபர் என்ன செய்யணும்? அடுத்த ஏதோ ஒரு முக்கியமான விழுப்புரமோ எங்கேயோ, அடுத்த ஊர் என்னது, விழுப்புரம். விழுப்புரத்தில் இறங்கி உடனே அடுத்த பஸ் ஏறி என்ன செய்யணும்? வரணும். இவர் சென்னை போய் சேர்ந்தாரா? சேரல. இது போல தான் பரலோகம் என்கிற பாதையிலே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது சமீபமாக போய்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஏதோ ஒரு காரியம் நம்மளை திருப்பி விட்டுட்டுன்னு வைங்க. இப்போ உதாரணமாக சொல்லுவோமே, 7 மணி ஆனால் சீரியல் முன்னாடி தான் நான் உட்காந்துருப்பேன். நீங்கள் இருக்கிற ஆளாக இருந்தால் அந்த சீரியல் உங்களை திருப்பிட்டுன்னு வைங்க, நீங்கள் சிங்காசனத்துக்கு போவிய, சீரியல் பார்த்து சீரழிஞ்சு போவிய, சிங்காசனத்துக்கு போக முடியாதுல்ல. இங்க உட்காந்து பாடிட்டு இருக்கலாம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அவர் அங்கிருந்து பாடுவார், சீரியல் பார்த்தாயல்லோ நீ சீரழிந்து போவாய், சீக்கிரத்தில் தானே நரகத்தில் சேர்த்திடுவேன். அவர் அனுப்பிடுவார். அங்க எங்க போகணும்னு விருப்பம்? போகணுமா? உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் விருப்பம் போல, மீதி எல்லாம் அப்படியே அமைதியா இருக்காவுல. போகணும்னு விருப்பமா? அல்லேலூயா. சிலர் நினைக்காவ கையை மட்டும் நாங்க தூக்கி என்ன பண்றது, நாங்க சீரியல் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், அதனால தூக்காம இருக்கோம். தோத்திரம். பார்த்து பார்த்து அவ அழுக, நீங்க அழுக, 2 பேரும் சேர்ந்து அழுக, கடைசியில் உங்க வீடு தான் அழுகும். அவளை எண்ணிட்டு வாங்கிட்டு அவ கார்ல ஏசியில பறந்து போயிடுவா. நீங்க தான் ஐயோ அப்படி ஆயிட்டேன்னு அழுது உங்க குடும்பம் ஒரு நாளும் அழுக வாயாது. ஆமா, அதனால நீங்க கவனமா இருங்க. உங்க பாதை பரலோக பாதை. ஒரு ஆமேன் மட்டும்தான் வந்திருக்கு, மீதி எல்லாம் சீரியல் பாதையில தான் ஓடுதோ. சீரியல்ல பாவாதீங்க, சீரழிஞ்சு போவீங்க. ஆமா, அதுக்கு பார்க்க பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு கிரிக்கெட் பைத்தியம் பிடிச்சிட்டு
எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் தான். நானும் முந்தி பைத்தியக்காரனாக தான் இருந்தேன். கிறுக்கு பிடிச்சிடும் எனக்கு. அந்த கிரிக்கெட்லாம் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் எனக்கு நேரில் இருந்தால் போய் அடிச்சு விடலான்னு தோணும். எப்படா அவன் விட்டான், 4க்கு விட்டுட்டானே, 6க்கு விட்டுட்டானே, ஐயோ அந்த அவுட்டு கேட்சை பிடிச்சி விட்டுட்டானே, இங்கே கடந்து துள்ளுறது, இங்கே வெறி பிடிச்சிரும். ஆமாம், அப்படி வெறி பிடிச்செல்லாம் அது கிறுக்காய்க்கிறோம் நம்மளை. விளையாட்டு தேவைதான், ஆனால் அது நமக்கு வினையா போயிடக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். இவர் சீரியலை மட்டுமே பேசுறாரு, சினிமாவை பத்தி பேச மாட்டேங்காருன்னு சில சத்தம் என் காதில் கேட்குது. சினிமாவும் அப்படித்தான். சீரியலாவது கொஞ்சம் தப்பிக்கும், சினிமா சுத்தமாக தப்பிக்காது. அதனால சினிமா பாட்டு கேட்டு சினிமாவை பார்த்து அதில் ஆடுறது போல ஆடி கொண்டாடிடாதீங்க. நிறைய பேர் பிள்ளைகள் செல்போனை வச்சு ஒரே கேம் விளையாடுறேன், அது விளையாடுறேன், இது விளையாடுறேன்னு எல்லாம் ஒன்றும் சொன்னால் கேட்க மாட்டேங்கி. எல்லாம் அப்பனுக்கு மேலே இருக்குது, அம்மாவுக்கு மேலே இருக்குது. அது பாடம் எடுக்கு. நான் சோறு திங்கணுமா, செல்லதா, இல்லைன்னா திங்க மாட்டேன். இவங்க என்ன செய்யறது, பிள்ளை சாப்பிடணுமே, பிள்ளை செத்து போயிருமே சாப்பிடலன்னா என்ன பரிதாபம். ஏ அப்பா, அது சாப்பிடாம அது சாவுதான்னு பார்ப்போமே. கோழி மிதித்து கொஞ்சி சாப்பிடுதா, ஒரு நேரம் சாப்பிடலன்னா அது சாவா போகுது. ஒரு மூணு வேளை, ஒரு நாள், 2 நாள், 3 நாள் விட்டு பார்க்கணும். அது தன்னால் சுருண்டுரும், வலி எடுத்துரும், உள்ளே இருக்கிற குடல்லாம் பிக்க ஆரம்பிச்சிடும். தன்னால் சோறு தாமானுங்கும், இல்லைன்னா தெரியாமையாவது சோறு தின்றோம். அப்படி தான் வச்சு பாருங்களாம், அந்த செல்லை கொடுக்காம பாருங்களாம். ஐயோ பிள்ளை செத்து போயிடும், பிள்ளை ஓடி போயிடும், பிள்ளை ஆடி போயிடும், பிள்ளை கூடி போயிடும். நீ கொடுக்க தான் கூடிக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? சில பேர் மாடியில் உட்காந்து பேசுறது அம்மாவுக்கு தெரியாமல். கேட்டால் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன், டவுட்டு கேட்டேன். இது டவுட்டு கேட்டு கடைசியில் இங்கே டவுட் ஆகி போச்சு. ஏன்னா இது சில நாட்களுக்குள்ளே இது அவுட் ஆயிரும். புரியுதா? அதனால கொடுத்து கெடுக்காதீங்க. ஐயோ என் பிள்ளை தின்னாதையா, சாப்பிடாதையா, உறங்காதையா. ஏன் நீங்களும் அப்படியே பார்த்தா உறங்குனீங்க? அதுபோல் வளர்க்க முடியாதா என்ன? நீ உனக்காகவும் என்ன இப்படி பாக்கிய, நீயே அழுங்கியலா? உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் அழு. அல்லேலூயா. நீங்க அழாம அடுத்த ஆள் அழ முடியாது. பெத்தவ அழுற மாதிரி மத்தவ அழமாட்டா. புரியுதோ? நம்ம தான் அழணும். நம்ம பிள்ளைக்காக நம்ம தான் என்ன செய்யணும், அழுது ஜெபிக்கணும். ஆமென். பாருங்க, எங்கேயோ போய்கிட்டு இருந்தது, இதெல்லாம் சொல்ல வச்சிருக்காரு ஆண்டவர். ஆமா, கேட்டுக்கிடுங்க. பரலோக பாதையில நம்ம சமீபமா போய்கிட்டு இருக்கோம், தூரமா போயிடக்கூடாது. இங்க கோடி கொடுக்குறான், மாடி கொடுக்குறான், அது கொடுக்குறான், எடுத்து கொடுக்குறான்னு இங்க மயங்கிறாதீங்க. மயங்கினா அந்த நிமிஷத்தோட ஆண்டவரை விட்டு விலகிடுவோம். விலகிட்டோம்னா திரும்ப போறது கூடாத காரியம், கஷ்டம். வாசிங்க எபிரேயர் 10:20 வாசிங்க. எபிரேயர் 10:20. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஆண்டவருடைய இரத்தத்தினால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? தைரியம் கிடைச்சிருக்கு. ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வீடு கிடைக்குமா, கார் கிடைக்குமா, பங்களா கிடைக்குமான்னு மட்டும் யோசிக்க கூடாது. எது கிடைக்குதா? பாவ மன்னிப்பு கிடைக்குதா, தைரியம் கிடைக்குதா, சமாதானம் கிடைக்குதா, ரட்சிப்பு கிடைக்குதா, பரலோகம் கிடைக்குதா, அதுதான் முக்கியம். ஏன்னா காண்கிறவைகள் எல்லாம் அழிந்து போகும், காணாதவைகளோ நித்தியம். நீங்க கார், பெரிய பங்களா எல்லாம் வச்சிருந்த ஆட்கள் எல்லாம் போய் பாருங்க. அவங்க சொல்லும்போது பேசும்போது பெருசா பேசுவாங்க. எங்க அப்பா காலத்துல அப்ப அம்பாசிடரே பெருசு, எங்க அப்பாவுக்கு அம்பாசிடர் இருந்துச்சு. எங்க வீட்டில் நீங்க அப்படி இருந்தீங்களா என்னன்னு தெரியல. எங்க வீட்டுக்கெல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் வரும்போது, கேஸ் கனெக்ஷன் வரும்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் தெரியுமா? ஏன்னா லேண்ட்லைன் ஃபோன் வந்து அடுத்த வீட்டில் போய் பேசணும். எங்கள் மாமா ஃபோன் பண்ணுறாருன்னா அந்த வீட்டுக்கு ஃபோன் வரும், கூப்பிடுங்கன்னு சொல்லி அங்கேருந்து தகவல் வரும், திரும்ப போய் அங்கே காற்று கடந்து உட்காந்து பேசணும். அந்த ஃபோன் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே எப்படி இருக்கும்? ஏ அப்பா, நம்ம வீடு என்ன வீடு,
பெரிய பணக்கார வீடு மாதிரி நினைச்சுக்கிறது. போன் வந்துருச்சுல, கேஸ் வந்துருச்சு, குக்கர் வாங்கிட்டாவே என்னமோ பெரிய பணக்காரங்க மாதிரி நினைச்சுக்கிறது. அப்படியே எங்க பரம்பரை ஆண்ட பரம்பரை. இப்ப என்ன பரம்பரை? ஒன்றும் இல்லை. என்ன பெரிய கார் வச்சிருந்தா என்ன வச்சிருந்த? நான் நிறைய கடைகளை ஆண்டவருடைய கிருபையினால நிறைய மாவட்டத்துக்கு போகும்போது பார்க்குறேன். கடையெல்லாம் பார்த்தா ஜெகஜோதியா மின்னிக்கிட்டு இருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா அந்த கடை அந்த இடத்துல காணவில்லை. யாமில் பூட்டியிருக்கானுல, என்ன ஒரேடியா பூட்டிட்டான். ஏதோ நஷ்டம், மனசுல கஷ்டம், இல்லை வியாதி, ஏதோ பிரச்சனை, இல்லைன்னா கடையை காலி பண்ண சொல்லியிருப்பான். ஏதோ ஒன்று. எந்த ஒரு தொழிலாளியும் முதலாளியும் எந்த ஒரு பெரிய கோடீஸ்வரனும் நிலையாக நான் இத்தனை கோடியில இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒருத்தனும் கிடையாது. அப்படி அநீதியான இந்த உலகத்துல நம்ம ஏன் அதுக்கு ஆசைப்பட்டு அழிந்து போகணும்? அவருடைய இரத்தத்தின் மேன்மை நமக்கு எவ்வளவு இலவசமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எத்தனை கோடி இருக்கிற செல்வ பெருக்கு இருக்கிற மனுஷனை விட, பணக்காரனை விட நீங்க தான் பெரிய பணக்காரி, பணக்காரன். அல்லேலூயா. ஆமா, நாங்க 5 பவுன் வாங்குறதுக்கே வழி இல்லாம இருக்கோம். இவரு பெரிய பணக்காரங்காரு. 1,20,000 எவ்வளவு? 25க்கு மேல, 1.25 மேல போயிட்டான். இப்போ அது எத்தனையோ காலுக்கு போட்டோம். நம்ம கால் இங்க இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கால் நிக்கணும். அது 1.25க்கு போனா என்ன, 1.25க்கு போனா என்ன, நமக்கு என்ன? நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இதே ஏறுகிற தங்கம் ஒரு நாள் சி இதெல்லாம் போய் தங்கமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரும். ஏன்னா எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் பெரிய கொம்புல இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கவரிங்க யாரும் மதிக்கிறாங்களா? மதிக்கிறதே இல்லை. கவரிங்க மதிக்கிறதே இல்லைல்ல. இதே போல தங்கத்தையும் மதிக்காத நாட்கள் வரும். அப்போ நான் அள்ளி அள்ளி வச்சுக்குவேன். வச்சுக்கிடுங்க. கல்லையும் பண்ணி அள்ளி வச்சு உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனை கோடி தங்கத்தை நீங்க டன்னா வச்சிருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலம். சிலருக்கெல்லாம் தங்கம் போட்டா இந்த இடத்துல கருத்து, சிலருக்கெல்லாம் புண்ணாயிரும். புண்ணாகிற ஆளுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியதான், கர்த்தர் நம்மளை கலத்த வச்சிருக்கிறார். எப்படி? இங்க இருக்கவியலுக்கெல்லாம் கலத்தணும்னு நான் வரல. கர்த்தர் யாரை கலத்தணும்னு சித்தம் வச்சிருக்காரோ அந்த ஆளு கலத்திடணும். இல்லைன்னா புண்ணு ஓயாம வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கிடணும், நம்மளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கலத்த வைக்காரு. அல்லேலூயா. அதை கலத்தின பிறகு ஒரு வீடாவது வாங்கி வைங்க, அதாவது புரோஜனப்படும். தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா போகும்போது பெட்டியில எல்லாம் கலத்திட்டு தான் விடுவாங்க. அப்படிதானே? ஒருத்தி அம்மா கிட்ட போய் ரொம்ப அழுன்னு அழுதுகிட்டு இருந்தாலாம். பெட்டியை எடுக்கணும் விடுடி. அவ விடுற மாதிரி இல்லை. தாய் பாசத்தில் அழுகுறா போல அப்படின்னு விட்டுட்டாங்க. விட்டா அவ ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கா. இவ என்ன ரொம்ப நேரம் அழுறான்னு முகத்தை பிடிச்சி ஒரு இழுப்பு இழுத்தாதான் தெரியுது அவ அம்மா காதை கடிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு? அதுல போட்ட பவுன் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. கலத்த முடியல. கடிச்சாவது எடுத்துரு. சரியா? இவர் எங்கேயோ கதை விடுறாரு போல. கதைலாம் விடல, நடந்த சம்பவத்தை தான் சொல்றேன். இன்னொரு நடந்த சம்பவத்தையும் சொல்லிடுறேன். ஒரு இடத்துல ஒரு பாட்டியை உள்ள முக்கியாச்சு. பூத்திட்டாங்கன்னா அடக்கம் பண்ணிட்டாங்க, புதைச்சாச்சு. சரியா? அடுத்த நாள் காலையில பார்த்தா நாயெல்லாம் தின்னுகிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு காரணம் பார்த்தா, போட்டதை கலத்தாம விட்டுருக்கானுவ. கள்ளன் வந்து ராத்திரியோட தோண்டி வச்சு அவன் சரக்க மட்டும் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அவன் என்ன மூடிக்கிட்டா இருப்பான் ராத்திரியில? இது பேப்பர்ல வந்த செய்தியைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்கேயோ ஆப்பிரிக்கா நாட்டில் நடந்ததை சொல்லல, நம்ம நாட்டில் தான். அப்போ அவனுக்கு தேவையானது உடம்பு முக்கியம் இல்லை, ஆளு முக்கியம் இல்லை. உண்மையிலே சொல்றேன், ஒரு மனுஷனை ஒண்ணுமே போடாது இருக்கிற எந்த மனுஷன் மதிக்கிறானோ அது மட்டும்தான் மதிப்பு. 10 பவுன் போட்டிருக்கிறதுக்கு ஒரு மதிப்பு, 20 பவுன் போடுறதுக்கு ஒரு மதிப்பு, 40க்கு 50க்கு 70க்கு 100க்கு 200க்கு கிலோ கணக்கில் போட்டுட்டு வர்றவங்களுக்கு ஒரு மதிப்பு. இப்படி மதிப்பு கொடுக்குறவன் அப்போ மனுஷனை மதிக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த போட்டிருக்க ஆளுக்கு திரும்ப அப்படியே எல்லாத்தையும் கலத்திட்டு வந்துச்சுன்னா இந்த பையன் எவனுமே என்ன செய்ய மாட்டான்.
இப்ப புரியுதா யாருக்கு மதிப்புன்னு? அதனால நீங்க என்ன செய்யுங்க, மனுஷனை மனுஷனா மதிங்க. தங்கத்தை பார்த்து மதிக்காதீங்க, கலரை பார்த்து மதிக்காதீங்க, பல்லு ஒசந்திருந்தோன்னே தூக்கிட்டு விலகிட்டு போயிடாதீங்க. புரியுதா? பல்லெல்லாம் கொட்டி போச்சுன்னொடனே இது கிளவின்னுட்டு போயிடாதீங்க. ஒரு நாள் பழம் பழுக்கும், மரத்தில் இருக்கிற மட்டை என்ன செய்யும், அதுவும் பழுக்கும். நான் தான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னுட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காத. ஏன்னா உனக்கும் ஒரு நாள் வெள்ள முடி வரும், வான் தோளும் சுருங்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. நம்மளுடைய நோக்கமே என்னது? கல்யாணம் ஆயிட்டா உங்களுக்கு? ஆயிடுச்சா? ஒய்ஃப் அங்க இருக்காவளா? ஷேர் ரைட், தோத்துறோம். இல்லை, எனக்கு பார்த்தா இன்னும் கல்யாணம் ஆகாத வாலிபன் மாதிரியே இருந்துச்சு, அதான் பார்த்தேன். தோத்துறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் பரலோக பாதையில விட்டுட்டு போக வேண்டிய நேரம் வரும். ஆயத்தமா இருக்கணும். எங்க சமீபமாயிட்டு இருக்கோம்? பரலோக ராஜ்யத்துக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு தான் கர்த்தர் நம்மை தேடி அழைத்திருக்கிறாரு. இங்க இருக்கிற அவ்வளோ பேரையும் ஏன் கூப்பிடல? உங்களை மட்டும் ஸ்பெஷலா கூப்பிட்டுருக்கிறாரு. நீங்க விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. எபிரேயர் 12:24 வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:24. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறது இயேசுவின் ரத்தம். தைரியம் கொடுக்கிறது, சமாதானம் கொடுக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, நன்மை கொடுக்கிறது. இயேசுவின் ரத்தத்தில் என்ன உண்டு? நன்மை உண்டு, தீமை அல்ல. மனுஷனுடைய ரத்தத்தில் தீமை இருக்கிறது. நமக்கு நம்ம ரத்தமே தீமையா இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு? கெட்ட ரத்தம் இருக்கு. நீங்க ட்ரிப்பு போடும்போது, நரம்பு ஊசி ஏதாவது போடும்போது பிளட் ரிட்டர்ன் ஆகி வரும். அந்த டியூப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள ஏறி இருக்கும். அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு கலத்தி வச்சுட்டு போனாங்கன்னா அந்த ரத்தம் என்ன செஞ்சிடும்? உறைஞ்சிரும். அந்த ரத்தத்தோட திரும்ப என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. நிறைய பேர் மாட்டி விட்டு போயிடுவா, எனக்கு என்ன நீ செத்தா எனக்கு என்னன்ட்டு. அப்படி மாட்டக்கூடாது. ஏன்னா இந்த நம்முடைய ரத்தமே உறைஞ்ச பிறகு என்ன ஆயிருது? கிருமியா மாறி விடுகிறது. அப்ப நம்ம ரத்தமே நமக்கு கேடா இருக்கும் போது இயேசுவின் ரத்தம் நமக்கு நன்மையாயிருக்கிறது. அன்றைக்கு சிலுவையிலே சிந்தின ரத்தம் அன்றோடு உறைந்து போகவில்லை, இன்றைக்கும் பாவத்தை மன்னித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ரத்தமாயிருக்கிறது. அது இன்னும் உறையாமல் இருக்கிறது. எத்தனையோ பேருடைய பாவத்தையும் இன்னும் மன்னிக்கிற ரத்தமாயிருக்கிறது. அது நன்மையின் ரத்தம். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 9:12 வாசிங்க. எபிரேயர் 9:12. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறதுனா நித்திய மீட்பு வரைக்கும் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது. நித்திய மீட்பை உண்டு பண்ணி தந்திருக்கிறது. இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்குது, நன்மை கொடுக்குது, சமாதானத்தை கொடுக்குது. இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது அல்ல இயேசுவின் ரத்தம். பரலோக ராஜ்யத்தினுடைய நித்திய மீட்பு வரைக்கும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வெளிநாட்டுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா வேணும், செக்கப்பு, அது இதுன்னு எத்தனை காரியம் இருக்கு. நம்ம போய் நம்ம தான் எல்லாத்துக்கும் அலையணும், பார்க்கணும். ஆனா நம்ம பரலோகம் போறதுக்கு ஒன்றும் பண்ணாண்டாம். இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கணும், பரிசுத்தமாக வாழணும், இயேசுவின் பாவத்தை மன்னின்னு சொல்லணும், முடிவு வரைந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். இந்த காரியங்கள் இருந்தாவே அவர் நம்மளை என்ன பண்ணிடுவார்? பரலோகத்தில் கொண்டு போறதுக்கு ரெடியா மாத்திட்டாருன்னு அர்த்தம். ஆமே. உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கிடைக்குது. ஆமே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:11. தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள்.
சாத்தானை ஜெயித்தார்கள், உலகத்தை ஜெயித்தார்கள். யாருடைய இரத்தத்தால்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால். நாமும் ஜெயிக்க வேண்டும் அவருடைய இரத்தத்தால். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், துக்கத்தை மாற்றி இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பரலோகத்துக்கு சமீபமாக்கி இருக்கிறார், அவருடைய நித்திய மீட்பை உண்டு பண்ணி தந்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே. இப்போ அவருடைய இரத்தத்தினாலே கடைசியில் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அநேகர் ஜெயித்து போய்விட்டார்கள், ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த லிஸ்ட்ல ஜெயிக்கிறவர்களாய் போக வேண்டும். தோற்கிறவர்களாய் அல்ல, தோற்று இந்த உலகத்தோடு, இந்த உலகத்தில் மக்களோடு சேர்ந்து நரகத்துக்கு போகிறவர்களாய் அல்ல, ஜெயிக்கிறவர்களாக பரலோக ராஜ்யத்துக்கு போய் நம்மளும் சொல்லணும், அந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால நாங்களும் ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து பரலோகத்துக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லணும். ஆமென். இந்த வார்த்தைகள் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு வார்த்தையை தந்து தேவன் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையிலே ஆழமாய் சிந்திக்கக்கூடிய நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான ஐயா அவர்கள் இந்த நாளிலே அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொண்டதற்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லை, மீண்டும் ஒரு விஷயம் அருமையான ஐயாவுக்கும் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். நாளை காலை சரியாக 10:30 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுகிறது. ஆகவே தயவு செய்து நம்முடைய சபை விசுவாசி யாவரும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அக்கம் பக்கத்தினர், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய உறவுகளை நீங்கள் அழைத்து வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கூடுமான அளவுக்கு தயவு செய்து குடும்பமாக நீங்கள் வரும்பொழுது அது இன்னும் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் நீங்கள் கேட்ட செய்தி உங்களை அதிகமாய் சிரிக்க வைத்தது, அதிகமாய் சிந்திக்க வைத்தது. இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்தி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், நகையை கழட்ட சொன்னார், கழுத்தில் பொண்ணு வந்துச்சு, கழுத்து கருப்பாச்சு, இந்த காரியத்தை மட்டும் தான் போய் சொல்லுவீங்க. அதுக்கு உண்டான வசனத்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன இருக்கும்? சிரிக்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், சிந்திக்கிறது மறந்து போயிடும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க? இதை கேட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து குடும்பமாக இருவீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தயவு செய்து உங்களுடைய அக்கம் பக்கத்தினர், உறவுகளை நீங்கள் அழைத்து வரும்பொழுது அது தேவ ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே நமக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே தயவு செய்து நீங்கள் காலையிலே 10:30 மணிக்கு ஆலயத்துக்கு வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாலை ஆராதனை 7 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கப்படும் என்பதும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் எழும்பி நின்று நம்முடைய ECI பாடல் புஸ்தகத்தில் 335ஆம் பாடல், நம்முடைய ECI பாடல் புஸ்தகத்தில் 335ஆம் பாடல், என்னை உண்டாக்கியே என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்றதான பாடலை நாம் யாவரும் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நாம் கொண்டு வந்த காணிக்கையும் ஆண்டவருக்கு என்று படைப்போமாக. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார்.
நாம் யாவரும் முழங்கள் படிட்டு இறுதி ஆசீர்வாத ஜெபத்தை நாம் பெற்று செல்வோம். எல்லா துதிக்கும் பாத்திரமாக இருக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்களும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, என் தேவன் அப்பா, எங்கள் மீது உள்ள அப்பா எல்லா விதமான குறைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு அப்பா சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை உங்கள் மேல் வந்ததல்லவா. கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களை பார்த்து நீ சொல்லியிருக்கிறீங்க, இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. கர்த்தாவே, நாங்கள் வெட்கப்படாத மனிதர்களாய் அப்பா உம்முடைய பாதத்திலே ஒரு ஜெயத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நாங்கள் நிற்க என் தேவன் கிருபை செய்வீராக. நாங்கள் எந்த இடத்திலும் அப்பா சோர்ந்து விழுந்து போகாதபடிக்கு அப்பா உம்முடைய கரத்தின் நிழலிலே நாங்கள் சாட்சியாய் வளர்ந்து பெருக என் தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் ஒப்புடுகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை பிரசங்கித்த அருமையான ஐயாவோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ராஜா, அவருடைய ஊழியங்களை கர்த்தர் நீர் அப்பா அநேக இடங்களிலே கொண்டு சென்று உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிழலில் அவர்கள் நடத்தும்படி நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, இங்கே வந்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு அப்பா உம்முடைய வார்த்தை எங்களை நிறைவாய் நடத்தினது. கர்த்தர் எங்களை அப்பா அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பினார் என்பதை என் பிள்ளைகள் சாட்சியாய் சொல்லவும் நாங்கள் கேட்கவும் நன்றி சொல்லுவோம். என் தேவன் கிருபை செய்வீராக. இந்த நாளிலே அப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. நம்முடைய பாதத்தில் அப்பா படைத்த காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் அதை பல மடங்காய் என் பிள்ளைகளுக்கு நீ திரும்ப தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. அது மாத்திரமில்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்த பிள்ளைகளுக்காக, கொயர் பிள்ளைகளுக்காக, டிஸ்பிளே ப்ரொஜெக்ட் பண்ணவர்களுக்காக கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து ராஜா. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுமையான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம் அனைவரும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.